வினாடிக்கு 10,000 கனஅடிக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஓரிரு நாளில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று டெல்டா பாசனத்திற்கு திறந்துவிட திட்டமென தகவல். தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கனஅடி வீதம் தண்ணீரை திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. சென்னையில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய். சேலம், விழுப்புரம், மதுரை, கோவை, நெல்லை மண்டலங்களிலும் 120 புதிய பேருந்துகளின் சேவை தொடக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பரந்தூர் விவசாயிகள் சந்திப்பு. புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்தனர். மிலாது நபியை ஒட்டி தமிழக சட்டப்பேரவைக்கு இன்று விடுமுறை. நாளை சமூக நீதித்துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். திமுக கூறுவது போல் பரந்தூர் விமான நிலையத்திற்கு 90% அல்ல 48% இடம்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கூட தற்போது வரை வாங்கப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலையில் காட்டப்படும். 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தும் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை திமுக ஆட்சியில் விரிவாக்கம் செய்யாதது ஏன்? சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனால் அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை குறிவைத்து ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் நிலத்தை வாங்கி குவித்து ரியல் எஸ்டேட் மோசடி செய்துள்ளனர். சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் இல்ல. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததால் G2 மாப்பிள்ளை மற்றும் கருப்பு பணத்தை முதலீடு செய்தவர்கள்தான் கதறல். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. லாட்டர் மருமகனுக்காகவே பரந்தூருக்கு பதில் புதிய இடத்திற்கு விமான நிலையம் மாறுகிறது என கூறலாமா?
G2 மாப்பிள்ளை என பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை, உட்காருங்க பேசலாம். G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. அவர் தான் பேசணும். ஊழல் இல்லாத முதலமைச்சரும் அரசாங்கமும் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு முதலீடு தானாக வரும். பரந்தூர் விமான நிலையம் இல்லை என்றால் முதலீடே வராது என கூறிய திமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் ஆதவ் பதில். இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம். எழுதி வச்சு கொள்ளுங்கள், 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என இபிஎஸ் கேள்வி. மாற்றுத் தொழில் திட்டங்களை பரிசீலித்து வருவதாக அமைச்சர் கீர்த்தனா பதில். எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்தியது யார்? தற்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமென கேட்பது ஏன் என அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் கேள்வி. இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் இருக்கும்போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தனது இருக்கையில் இருந்து எழுந்து சென்று சபாநாயகருடன் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் வாக்குவாதம். ஆதாரமில்லாமல் தாவேக எம்எல்ஏவை பேச அனுமதிக்க கூடாது என கூறி சரமாரி கேள்வி. இடத்துல உட்காருங்க. சட்டப்பேரவையில் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என திமுக எம்எல்ஏக்கள் பேசியதற்கு ஆதாரங்களை வழங்கினார் தாவேக எம்எல்ஏ முஸ்தபா. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டார். நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. அவை குறிப்பிலும் இருக்கிறது, அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் மாண்பு கருதி வெளியிட விரும்பவில்லை என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. திமுக எம்எல்ஏக்களின் உருட்டல் மிரட்டல்களுக்கு தாவேகாவினர் பயப்பட மாட்டோம். அடிக்க பாய்ந்து வந்த வசந்தம் கார்த்திகேயனை ஏவாவேலு அணை கட்டி தடுத்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசம். அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவாவேலு கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகரத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஆதாரத்துடன் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதால் பினாமி பெயரில் கல் மணல் குவாரிகளை நடத்தி கொள்ளையடிக்கின்றனர். இயற்கை வளங்களை அழித்து மருத்துவ பொறியியல் கல்லூரிகளை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் எனவும் ஆதவர்ஜுனா சாடல். நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு அதிலிருந்து
சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்தில் முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். சைக்கிளில் வந்து அரசியலுக்கு நுழைந்தவர்கள் யார் யாரெல்லாம் தற்போது மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் நடத்துகிறார்கள்? பினாமி மூலம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் அவர்கள்தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. திமுக எம்எல்ஏக்கள் அமளியின் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக எழுந்து நின்று தாவேக எம்எல்ஏக்கள் முழக்கம். திமுக எம்எல்ஏக்கள் உட்காருங்கடா என உரிமையில் பேசியதால் தாவேக எம்எல்ஏக்களும் பதிலுக்கு கத்தியதால் பரபரப்பு. உட்காருங்க 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 மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க, நீ உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காரு, நீங்க உட்காரு, நீங்க உட்காருங்க. பெயரை குறிப்பிடவில்லை என கூறிவிட்டு பினாமி பெயரில் மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் நடத்துகிறார்கள் என ஆதவ் யாரை குறிப்பிடுகிறார்? தாவேக எம்எல்ஏக்கள் இழந்திருக்கும் போது அமைதியாக இருக்க திமுகவினர் என்ன மரக்கட்டைகளா என ஏவா வேலு கேள்வி. மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருங்க உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டியிருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறோம்? சம்பந்தப்பட்டதானே பேசி கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையாக உட்கார்ந்துருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும், இல்லை உணர்வு வரதானே செய்யும். திமுக ஆட்சியில் மேல்மா சிப்காட்டிற்கு எதிராக போராடியவர்கள் சொந்தமாக 10 சென்ட் நிலம் கூட இல்லாதவர்கள் என திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் பேச்சு. நிலம் இல்லாதவர்கள் போராடக்கூடாதா? இது கூடவா திமுகவிற்கு தெரியாது என எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அந்த மேல்மா சிப்காட்டு விவசாயிகளை வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்கன்னு சொன்னாங்க. அதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 சென்ட் இடம் இல்லாதவங்க தான் வந்து ரோட்டில் இதுங்கி போராடினாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிக்கு லேண்ட் இருக்கா இல்லையான்னு முக்கியம் இல்லை. அது வந்து விவசாய கூலியாக இருக்கவங்க கூட வந்து போராடலாம். அது வந்து லேண்ட் வச்சிருக்க ஓனர் தான் போராடணும் கிடையாது. அப்படி பார்த்தா வந்து லேண்ட் இருக்கும் தான் போராடணுமா? விவசாயிகள் எங்கள் வந்து விவசாய நெல்லை விதைய ஊன்றவங்களே விவசாயி தான். அதில் லேண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது கூட திமுக உங்களுக்கு தெரியாதா? பேரவையில் எம்எல்ஏக்கள் தங்களது இருக்கைகளை தாண்டி வந்தால் இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரிக்கை. ஒருபோதும் நாக்கூசும் வார்த்தைகளை பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட தமிழர்களின் விலா எலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளன. மிக அருகில் நிற்க வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் உதயநிதி குற்றச்சாட்டு. 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கர்நாடக அரசிடம் தமிழக அரசு விளக்கம் கேட்டுள்ளதா? சட்டப்பேரவையில் பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி.
எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேர் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிஐடிக்கு மாற்றம். போலி என்கவுண்டர் என்று எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து அரசு நடவடிக்கை. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் காலியாக உள்ள தொகுதிகளில் பொறுப்பு அமைச்சர்கள் மக்கள் பணியாற்றுவார்கள் என பேசிய செங்கோட்டையனால் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் டென்ஷன். வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக பேச வேண்டும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவுறுத்தல். இது அவை அந்த குருவி மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. செங்கோட்டையனுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த போது எடப்பாடி பழனிசாமியின் மைக்கை ஆஃப் செய்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. நான் சொன்னேன் வழக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? தங்களால் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது என நினைக்கிறீர்களா என்று ஏபிஎஸ் ஆவேசம். இது என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குருவி மாண்பை காப்பாத்துங்க. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கேள்வி கேட்கும் போது ஆளும் கட்சியினர் பதில் சொல்ல வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசியபோது அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் குறுக்கீடு. திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பல கட்சிகளுக்கு சென்று வந்தவர் என கூறியதால் KN நேரு, பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் டென்ஷன். உண்மைக்கு புறம்பாக சொல்றேன். அவர் காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க. உறுப்பினர் தலவாசி உட்காருங்க. வேண்டாம் தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா. தான் எழுந்து நின்று ஆவேசமாக நடந்து கொண்டது ஏன் என சபாநாயகரிடம் விளக்கம் அளித்த திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், அமைச்சர் விஜய் பாலாஜி சைகையில் தன்னை பற்றி பேசியதால் எதிர்வினை ஆற்றியதாக விளக்கம்.
8 வழிச்சாலை விவகாரத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ஆதரவாக இருப்பதாக நிலைப்பாட்டை மாற்றியது. திட்டத்துக்கு எதிரான திமுகவின் போராட்டத்தை அப்போது தானும் ஒருங்கிணைத்ததால் அக்கட்சி பற்றி தனக்கு தெரியும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா காட்டம். 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னால் இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் 8 வழிச்சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு செல்வதாக திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என அமைச்சர் கீர்த்தனா விமர்சனம். 6 மாதம் முன்பே எடுத்த முடிவால் தான் அப்போலோ டயர்ஸ் உள்ளிட்டவை சென்றதாக விளக்கம். முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. அப்படி ஓரிரு நிறுவனங்கள் இடம் மாறுவது என்பது அவர்கள் 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கு முன் எடுத்த முடிவு. அதற்கு சான்றாக அப்போலோ டயர், அதானி கிரீன் நிறுவனத்தின் 24,500 கோடி 4,000 வேலைவாய்ப்புகள் கொண்ட பம்ப்டு ஹைட்ரோ திட்டம் தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் எத்தனை மலைகள், குன்றுகள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டது என பட்டியலிட்ட அமைச்சர் பிரபு, காணாமல் போன மலைகள் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் அறிவிப்பை வெளியிட்டு பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர்பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரமுள்ள குன்று 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. கடந்த ஆண்டு மட்டும் கனிம வளத்துறையில் உள்ள ஓட்டைகளை அடைத்து அரசு கஜானாவுக்கு வருமானம் கொண்டு வந்தது திமுக ஆட்சி என்ற ரகுபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலேயே தடம் பதிக்கத்தக்க அளவுக்கு 2025-26ஆம் ஆண்டிலே கனிம வளத்தினுடைய வருவாய் என்பது 4,395 கோடி ரூபாய். இதுவரை அந்த அளவுக்கு கனிம வளத்துறையிலே வருவாய் வந்ததாக வரலாறு கிடையாது. எனவே கனிம வளத்தில் எங்கெங்கு குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு அரசின் கஜானாவுக்கு வருவாய் கொண்டு வரப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. கடந்த ஆட்சியில் 6 கோடி மெட்ரிக் டன் செம்மண் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மட்டுமே கணக்கு இருப்பதாக அமைச்சர் பிரபு பதிலடி. கிராவலில் போன வருஷம் 2025-26 அரசுக்கு வந்த வருவாய் கிராவல் மற்றும் ஆர்டினரி எர்த்துன்னு சொல்லக்கூடிய மண்ணிலேருந்து வந்த வருவாய் 32.34 + 28.8 60 கோடி ரூபாய் போன வருஷம். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட கட்டுமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அளவு 3.6 கோடி மெட்ரிக் டன். அரசுக்கு பயன்படுத்தினது மட்டும், அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனால் நமக்கிட்ட கணக்கில் வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளோ பெரிய ஓட்டை! இதை எப்படி அடைக்கிறேன்னு தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு இருக்கேன். பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட 500 அரசு சேவைகளை பெற புதிய செயலி வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் குமார் சட்டப்பேரவையில் அறிவிப்பு.
தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் சர்ச்சை பேச்சு குறித்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துக்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.